ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட மாதிரியான ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம். ப்ரான் வச்சு இந்த கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். ஒரு 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது அடிப்பிடிக்காமல் வெந்து வரதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இந்த தக்காளி இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போய் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி ஏற்கனவே கொதிச்சிட்ருக்கிற கிரேவியில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும், டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது சப்பாத்தி, பூரி, தோசை, பிரியாணி இது கூடலாம் தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.